மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. அமோனியம் கசிவுக்கு காரணமான கோரமண்டல் போன்ற விதிகளை மதிக்காத நிறுவனங்களை இனி தமிழகத்தில் செயல்பட அனுமதிக்க முடியாது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ள தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கடந்த ஆண்டு டிசம்பர் கடைசி வாரத்தில் சென்னை எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோரமண்டல் நிறுவனத்திலிருந்து இந்த அம்மோனிய வாயு கசிவு என்பது நள்ளிரவில் ஏற்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு அன்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக அங்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த வழக்கு விசாரணை மீண்டும் இன்று பசுமை தீர்ப்பாயத்தில் வந்தது. அப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக அந்த விவகாரம் தொடர்பாக என்ன நடந்தது என்பது குறித்து பல்வேறு துறைகள் சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும் அதன்படி 20 வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன என்றும் தெரிவித்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் வழக்கறிஞர், கடந்த 25 வருடங்களாக ஒரே குழாயில் அம்மோனியம் எடுத்து சென்றதே இந்த கசிவுக்கு காரணம் என்பது முதற்கட்ட ஆய்வில் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது. இதன் காரணமாக அழுத்தம் காரணமாகவே அம்மோனியம் கசிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எண்ணூர் பகுதியில் வேறு எந்த அம்மோனியம் நிறுவனம் இல்லாத நிலையில் நடந்த விபத்திற்கு இந்த கோரமண்டல் நிறுவனம் பொறுப்பேற்பது சரியல்ல. இந்த ஒரு நிறுவனம் மட்டுமே அந்த பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் தான் விபத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் என்றெல்லாம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் குற்றங்கள் சுமத்தப்பட்டன. மேலும் விதிமுறைகளுக்கு மாறாக 67.6 டன் கணக்கில் அம்மோனியம் சட்டவிரோதமாக இருப்பு வைக்கப்பட்டிருந்ததும் இந்த பாதிப்பிற்கு காரணம், கசிவுக்கு காரணம் என்று தெரிவித்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது போன்ற விதிமுறைகளை மதிக்காத நிறுவனங்களை இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் இனி செயல்பட அனுமதிக்க முடியாது, எந்த அனுமதியும் தர முடியாது என்ற ஒரு தகவலையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்தது. கோரமண்டல் நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், நாங்கள் முறையாக விதிகளை மதிக்கிறோம், உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக மேலும் பல்வேறு ஆய்வு முடிவுகளை எல்லாம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பதிலளிக்கும் வகையிலான கருத்துக்களை கோரமண்டல் நிறுவனம் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு மார்ச் 5ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.